சளி இருமல், சாதாரண சளி இருமல் பார்த்திங்கன்னா, சாதாரண சளி இருமலில் தொடங்கி நிமோனியா காய்ச்சல் வரைக்குமான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மழை காலங்களில் வந்து ஜாஸ்தியாக வரும். ஈரப்பதமான காற்றுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதுனால, அதிகப்படியான மனுஷனுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஷர் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வருது. ஃபஸ்ட்லாம் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். சளி இருமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சுடுதண்ணியை நல்லா காய்ச்சி ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி கொடுக்கறது, இல்லை தேவையில்லாமல் மசாலா ஐட்டம் உள்ள உணவுகளை வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. இல்லை வெளியில் போகிறாங்க, அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, வெளியில் வைக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரியானதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பெரியவங்க பார்த்திங்கன்னா, இப்போ இம்யூனிட்டி குறைபாடு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு எல்லா நோயும் அஃபெக்ட் ஆகிடும். அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களும் அதிகமாக வந்து இந்த நோய் தாக்குதலுக்கு ஆளாவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குழந்தைங்களையும் முதியவங்களையும் நம்ம சேஃப்டியாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப